எபிசோட் 97ல் பவானிகாவும் ரம்யாவும் ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வெற்றியும் பாண்டி அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. உடனே பவானிகா சொல்கிறாங்க, எவ்வளோதான்ப்பா டிவிலே பார்க்குறது, அதான் ஃபினாலே வந்து நேர்லேயே வந்து பார்த்துருவோன்னு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் ஷாப்பை நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க. இது என்னதுக்கா அப்படின்னு கேட்கும்போது பாண்டி வந்து சொல்கிறாரு, இது மீறி போன இட்லி தோசையை உனக்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து டீஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை வெற்றி, நீ விடு, இவனுக்கெல்லாம் கொடுக்காத, உனக்காக நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே பாண்டி கேட்குறாரு, ஆமாம் அந்த ரம்யாவை சமைக்க வச்சு நீ என்ன வெற்றிக்கு ஸ்கெட்ச் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஏதாச்சும் உளறிட்டே கடை, நீ கண்டிப்பாக வின் பண்ணணும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பவானிகா வந்து வெற்றி கிட்டே சொல்கிறாங்க. அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் முதல்ல போங்க, நான் வெற்றி கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பாண்டி ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. அப்புறமா ரம்யா வந்து வெற்றி கிட்டே சொல்கிறாங்க, எல்லா ரவுண்டும் சூப்பராக பண்ண, நீ எல்லா பழசெல்லாம் மறந்துட்டேல வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வெற்றி, ஆமாம் அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு கர்ச்சீஃப் கையில் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஷெஃப் வெற்றி அப்படின்னு சொல்லி எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. நீ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லாம் நான் பார்த்தேன், நீ வேர்த்துட்டே இருந்துச்சு, டிஷ்யூக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடினேன், அதனால தான் உனக்காக கர்ச்சீஃபே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. அதை தோளில் போட்டுட்டு வெற்றியும் சிரிக்கிறாரு. இப்போ நெடுமாறன் வந்து டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அங்கே ஐஷு வராங்க. ஐஷு வந்துட்டு, அப்பா வெற்றி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா அப்படின்னே, அந்த ஷிட்டை பற்றி நான் பேசவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் வந்து பயங்கர கோவமாக பேசுகிறாரு. எனக்கு வந்து நீ எப்படியாச்சும் வின் பண்ணணும், ஆனால் வந்து நீ ஓனாக வின் பண்ணணும், அடுத்தவங்க ஹெல்ப்போட வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே ஐஷு ஒன்று கேட்குறாங்க, அப்பா நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிட்டுமா, அப்படி நான் வின் பண்ணணும்னு உங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளோ வெறி அப்படின்னு கேட்டோடனே, அது உனக்கு ஏன் இடத்துக்கு வரும்போது தான் உனக்கு புரியும், எல்லா பேரண்ட்ஸுமே இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன தவம் செஞ்சீங்களோன்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் எதிர்பார்ப்பாங்க, அதை தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது உனக்கு ஒரு பேரண்ட் ஆனால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஐஷுவும் கண்டிப்பாக நான் வின் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வெற்றி வெளியே உட்காந்துருக்காரு. அவங்களை பார்க்கறதுக்கு ஐஷு வராங்க. வந்துட்டு, என்ன வெற்றி ரெடி ஆகிட்டு அப்படின்னு, என்ன ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்குறீங்க, இந்த நாளைக்காக தானே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. உடனே ஐஷு இப்படி டல்லாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு ஐஷு அப்படின்னு கேட்டோடனே, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து வெற்றி சொல்கிறார், நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி வளரலை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு, நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் எப்படிங்க காம்படிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஐஷு சொல்கிறாங்க, செல்வன் தான் எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தது, இருந்தாலும் அவனே கண்டுக்கலை, நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் அவ்வளோ ஒரு வார்த்தையால் இல்லாமல் 2 பேரும் அப்படியே மாறி மாறி லவ் பண்ணிக்கிறாங்க. உடனே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு 2 பேரும் மனசே இல்லாமல் பிரிஞ்சு போகிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து வெற்றி ரெடி ஆகிட்டாரு. கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டே இருக்கும்போது செல்வியோட கால் வருது. செல்வி வந்து பயங்கரமாக அழுறாங்க. அம்மாவை வந்து காலையிலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா நான் உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டி வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், 20 lakhs ரெடி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒரு 2 hours டைம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெற்றி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அந்த டைமில் கரெக்டாக பின்னாடி இருந்து எல்லா ஷெஃப்ஸும் அசம்பிள் ஆகுங்க பேக் ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. உடனே வெற்றி வந்து நீ கால் கட் பண்ணுன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு, டே அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா, 20 லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணணுமா, 2 hours தான் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே ரகுபதி சாருக்கு கால் பண்ணுறாரு. உடனே ரகுபதி சார் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, ஐயோ வெற்றி என்கிட்ட சுத்தமாக இல்லை, என் சொத்து நகை பணம் வீடு எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட சுத்தமாக இல்லை, நீ எதுவுமே எனக்கு தப்பாக மட்டும் நினச்சிடாத வெற்றி, என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு. சார் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்றாரு. திருப்பி வெற்றி வந்து பாண்டிக்கிட்ட, நான் என்ன பண்ணுறது, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நான் இப்போ எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாண்டி வந்து திட்டுறாரு, டே உங்கள் அம்மா பார்க்க போனால் மட்டும் உனக்கு பணம் கிடச்சிருமா, நீ இப்போ காம்படிஷனில் போய் ப்ரைஸ் பண்ணி வின் பண்ணால் கூட அந்த பணமாவது கிடைக்கும் அப்படின்னு. இல்லைடா 2 hours தான் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெற்றி டென்ஷன் ஆகுறாரு. உடனே பாண்டி வந்து நீ காம்படிஷனுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புடா, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்புறாரு. இப்போ ரகுபதி சார் வந்து ராஜனுக்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக 20 lakhs வேணும், என்ன மிச்ச சொச்சம் இருக்கோ இல்லை உன்னால் யார்கிட்ட கேட்க முடியுமோ, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவே தெரியாது, உன்னால் எவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுமோ சீக்கிரமாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஃபோனில். இப்போ ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆங்கர் வந்து எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே டைட்டில் 25 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுறாங்க. ஷெஃப் நெடுமாறனையும் வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானிகா, சரஸ்வதிகா, ரம்யா, அப்புறம் எடிசன், சிவா, இவங்க எல்லாருமே வந்து வெற்றியை சேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஷெஃப் ஐஷு, அடுத்த ஷெஃப் மீரா, அடுத்த அரவிந்த், அடுத்த லாஸ்ட்டாக ஷெஃப் வெற்றி அப்படிங்கிறாங்க. ஷெஃப் வெற்றிக்கு பயங்கர கிளாஸ், ஆனால் வெற்றி வர காணோம். எங்கள் வெற்றியை காணும் கேட்கும்போது கரெக்டாக ஸ்லோவாக வராரு. அப்போ பவானிகாவும் சரஸ்வதிகாவும் பேசிக்கிறாங்க. அவன் என் கடையில் தான் வேலை பார்த்தானே, சரஸ்வதிகா என் கடையில் தான் அவன் இதே பண்ணனா ப்ராக்டிஸே பண்ணா அப்படிங்கிறாங்க. பவானிகாவுடனே நாங்கள் ரோட்டோரம் கடை வச்சுருக்கோங்கிறாங்க. சரஸ்வதிகா நாங்கள் பீச்சோரம் கடை வச்சுருக்கோங்கிறாங்க. இதுக்கடையில் ரம்யா அவளுக்கு ஏதாவது பொண்ணு இருக்கான்னு கேளுமா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்துட்டு பவானிகா கிட்ட கேட்குறாங்க. இப்போ வெற்றி கடைசியாக மெதுவாக வந்து நிற்கிறாரு. இப்போ ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல போகிறாங்க. இது ஃபினாலே, இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் எந்த இன்க்ரீடியன்ஸுமே கொடுக்க மாட்டோம். நாங்கள் கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு கான்செப்ட் பேஸ்டில் குக் பண்ணணும். அந்த கான்செப்ட் என்னென்னா ஹோம். இது வந்து உங்கள் வீட்டில் செய்கிற ஒரு டேஸ்டி டிஷ்ஷாக இருக்கலாம். அது ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணால் இருக்கலாம். இது ஒரு குக்கிங் காம்படிஷன். இதில் உங்களோட நினைவுகளை நீங்கள் பிளேட்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை சொல்கிறாங்க. வெற்றி மட்டும் அப்படியே எங்கேயும் முடிச்சுட்டே இருக்காரு. வெற்றி ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்டார்ட் த காம்படிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இங்கே நர்ஸ் வந்து செல்வி கிட்ட பில் பே பண்ணிட்டீங்களாமான்னு கேட்கும்போது செல்வி எதுவுமே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. நேராக வந்து அம்மா மட்டும் அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அது வழியே எட்டி பார்க்குறாங்க. இப்போ ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டைமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காரு. டைம் போயிட்டே இருக்கு. ஐஷு வெற்றியை பார்த்துட்டு தட்டுறாங்க, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்துட்டு ஐஷுவை வந்து நெடுமாறன் திட்டாரு. இங்கே எல்லாரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு கத்துறாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக ஒருத்தருமே வெற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே நிற்கிறாரு. வெற்றியோட மைண்டு பூரா செல்வி சொன்னதே ஓடிட்டுருக்கு. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.